ஆடி மாதம் விதைத்த பயிர்கள இன்னைக்கு தான் தை மாதம் இன்னைக்கு தான் அறுவடை பண்ணுவாங்க. இந்த நாள் எனக்கு பேசும்போதே எனக்கு நல்லா ஞாபகம் வருது. எங்க அப்பா வந்து எங்கள வந்து வயல்வெளிக்கு வந்து கூட்டு போவாங்க அறுவடை பண்றதுக்கு. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து எப்பவுமே செப்பல் போடவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டோம்னா, அந்த பயிர்களுக்கும், அந்த பயிரிடுறாங்கன்னா அந்த பூமிக்கும் அந்த அளவுக்கு மரியாதை குடுப்பாங்க. நெறைய விவசாயிகள நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு மரியாதை குடுப்பாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்க பொங்கல வந்து வீட்டிலேயே கொண்டாடாம, தயவு செஞ்சு இது போல வேளாண்மை பண்ணக்கூடிய இடங்களுக்கோ, இல்ல விவசாயிகள் கூடயோ போயி, நீங்க வந்து உங்க பொங்கல வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்பவும் உங்களுடைய அனுபவங்கள் புதுசா இருக்கும். உங்க குடும்பத்தோட நீங்க போங்க. உங்க பசங்களுக்கு சொல்லி காட்டுங்க. நம்ம வீட்ல வருதுல்ல இந்த சாப்பாடு, இது இங்கேருந்து தான் வருது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வருது. இத வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்து காட்டுங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சமையல்காரன் சார்பாக பொங்கலோ பொங்கல், பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.